திடீர்னு காலையில் டிவியில் பார்த்து தான் நாங்கள் இந்த அதிர்ச்சியான விஷயத்தை கேள்விப்பட்டது. யாரும் ஃபோன் பண்ணி சொல்கிறது குடும்பத்தில் யாருமே இல்லையே. இது நடந்த அன்னைக்கு எங்கள் சித்தப்பாவோட பாடி கிடச்சிச்சு. அதேமாதிரி இனி டிஎன்ஏ முடியும் போது அதுக்கு தான் இந்த நம்பர் வச்சுருக்காங்க. அந்த நம்பரில் நம்ம டிஎன்ஏக்கு ஈக்குவலாக வரும்போது இந்த இடத்துக்கு வந்து நம்பர் சொல்லுவாங்க, இதுதான் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர். அப்போ அதுக்கு தான் அந்த நம்பர் அடிச்சு வச்சுருக்காங்க. ஃபேமிலி மெம்பர் எல்லாரும் இறந்த பிறகு அவங்களுக்கு பண்ண வேண்டியது ஒரு கடைசி மரியாதை ஒன்று இருக்கும். அது கூட நம்மளால ஒன்றா பண்ண முடியல. எங்கள் சித்தப்பாவுக்கே நாங்கள் 3 பேர் தான் பண்ணோம். பாக்கி 3 பேரையும் கிடைக்கல. அந்த வீடு இருந்த இடமும் ஒன்றுமே இல்லை. எங்கள் சித்தப்பாவெல்லாம் பார்த்ததுமே எங்களுக்கு ஏன்னா அப்படி நாங்கள் இருந்த ஆளுங்க தானே. இப்போ இன்னைக்கு காலையில் வந்து நாங்கள் கேட்கும்போது அந்த பாடி கொண்டு இங்கே மரபு பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிடுச்சு. இப்போ எங்கள் சித்தியெல்லாம் இன்னும் கிடைக்கவே இல்லை. அவரோட அம்மா பாக்கி இருக்கவங்களாம் மிஸ்ஸிங். அன்னையிலேருந்து மிஸ்ஸிங் தான். அன்னையிலேருந்து தேடி தான் இருக்கோம். வேறு பாடியெல்லாம் பார்த்து நாங்கள் போய் டெய்லி வந்து ஹாஸ்பிட்டல் வந்து டெய்லி போய் பார்த்துட்ருக்கோம். இப்போ நாங்கள் நம்பவே இல்லை, நம்ப முடியல எங்களால். அந்த மாதிரி நடந்திருக்கு, அவங்கெல்லாம் போயிட்டாங்கிற அந்த விஷயம். அந்த வீட்டெல்லாம் நாங்கள் போய் பார்த்தோம். அந்த வீடு இருந்த இடம்லாம் நேற்று போய் பார்த்துட்டு தாங்க முடியும். வீடு இருந்த இடமே இல்லை. நாங்களாம் சின்ன வயசில் எவ்வளோ ஓடி விளையாண்ட இடம் இந்த இடம்லாம் இப்போ ஆறாக ஓடிட்டுருக்கு. இவ்வளோதான் லைஃப் அப்படின்ற மாதிரி இருக்குது. இவ்வளோதான் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிற மாதிரி வெறும் ஒரு நம்பர் தான். கடைசியில் வெறும் நம்பர் தாங்க. ஆனால் உடல் பாகங்கள் வந்து நிறைய பேருடைய பாடியில் பீஸாக இருந்தது. நாங்கள் அது கேட்கும்போது எங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. இந்த இடத்துல அடக்கம் செய்யும்போது உடல் வந்து எந்த நிலையில் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க? இது நாங்கள் உடல் இன்னும் பார்க்கவே இல்லை. பார்க்கவே இல்லை. தம்பியோட ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் அவங்க அனுப்பிவிட்ருந்தாங்க. வேறு அந்த ஃபோட்டோ பார்த்து தான் நாங்கள் எடிட் பண்ணோம். உடல் நாங்கள் இதுவரை பார்க்கல. உடலே நேற்று சின்ன தம்பி அவனோட பெரிய சின்ன அண்ணன் இருக்கான்ல, அவன் தான் டைரெக்டாக வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்தது. அப்போ அவனுக்கு எடிட் பண்ண முடியல. அது வந்து ஃபேஸ் மட்டும்தான் இருக்குது, உடம்பு ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தாங்க. அதனால் அவனுக்கு ஃபேஸ் பார்த்து எடிட் பண்ண முடியல. பின்ன நைட்டு தான் எங்களுக்கு இந்த ஃபோட்டோ வாட்ஸ்அப்பில் வரும்போது அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது ஒரு இது கன்சல்ட் பண்ணோம். அந்த இது கன்சல்ட் பண்ணோம். உடல் கூட நீங்கள் முழு உடல் பார்க்கல. இங்கே மறு பண்ண பார்க்கல. அங்கே சித்தப்பாவை கிடைக்கும்போது அவர் நல்லா அவருக்கு போய் அது அடியெல்லாம் அன்னைக்கே கிடச்சாச்சு இல்லைங்களா. அதனால் அவ்வளோ அடி கிடையாது. உடம்பு நல்லா இதாக இருந்தது. இது வந்து இப்போ 7வது நாள் முடியுது. 7 நாள் ஆச்சு நேற்றோட. எப்போ கொடுத்துருந்தாங்க உடல் வந்து? எப்போ கிடச்சதுன்னு சொல்லியிருந்தாங்க? நேற்று தான் கிடச்சது. 6வது நாள், அதாவது ஃப்ளட் வந்து நடந்து முடிஞ்சு 6வது நாள் தான் கிடச்சது. அதனால் அது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணிவிட்டு அதிக நேரம் அங்கே வைக்க முடியாதுன்னு சொல்லி தான் எங்களை நாங்கள் வரதுக்கு முன்னாடி கொண்டு வந்து இங்கே அடக்கம் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கும் எங்களுதும் எங்கள் தம்பிங்கிறது ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு தெரியல. நாங்கள் தான் வந்து எடிட் பண்ணோம். ஆனால் நாங்கள் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நேற்று வந்து பார்த்ததில் பண்ண முடியல. நைட்டு தான் பார்த்தது. அப்போ தான் கன்சல்ட் பண்ணது தம்பி தான். அப்போ காலையில் வரும்போது நைட்டே கொண்டு வந்தீங்க பண்ணிட்டாங்க. அன்றைக்கி அன்னைக்கு வந்துட்டு எங்கள் சித்தப்பாவும் சித்தியும் சித்தி பையனும் சித்தப்பாவோட ஒரு அக்காவும் அந்த வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. நாள்ல அந்த இது நடந்த அன்னைக்கு எங்கள் சித்தப்பாவோட பாடி கிடச்சிச்சு. பாக்கி 3 பேரையும் கிடைக்கல. அந்த வீடு இருந்த இடமும் ஒன்றுமே இல்லை. நாங்கள் போய் பார்த்தோம். அந்த வீடு இருந்த இடமும் ஒன்றுமே இல்லை. பின்ன என்னாச்சுன்னா அதுலேருந்து நாங்கள் டெய்லி இங்கே வந்து போயிட்டுருந்தோம். ஹாஸ்பிட்டல் வரும், ஏதோ பாடி வந்து அதை இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் கன்சல்ட் பண்ணுறதுக்கும் டிக்ளேர் பண்ணுறதுக்கெல்லாம் சேர்ந்து போயிட்டோம். இப்போ நேற்று இந்த பாடி அங்கே வந்துருந்துட்டு அந்த பாடி நேற்று நாங்கள் போய் ஐடென்டிஃபை பண்ண முடியல. தம்பி போய் பார்த்துருக்கான். திடீர்னு பார்த்ததுனால ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் போச்சு. பின்ன அது சரிக்கும் ஐடென்டிஃபை பண்ணுறது அவங்க ஃபோட்டோ நைட்டு தான் எங்களுக்கு கிடச்சிது. நேற்று வந்து இப்படி இந்த பாடி வந்து அங்கே எடிட்டெல்லாம் பண்ணி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நைட்டு அது அங்கேயே போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணி அந்த ஃபோட்டோ எங்களுக்கு குரூப்பில் வந்தபோது தான் நாங்கள் ஃபோட்டோ பார்க்கும்போது தம்பி ஃபோட்டோக்கும் இதுக்கும் மேட்சாக இருக்குது. உடம்பு தலை மட்டும்தான் தெரியுது, உடம்பெல்லாம் வீக் ஆயிடுச்சு. இப்போ இன்றைக்கி காலையில் வந்து நாங்கள் கேட்கும்போது அந்த பாடி கொண்டு இங்கே மரபு பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிடுச்சு. இல்லை இப்போ எங்கள் சித்தியெல்லாம் இன்னும் கிடைக்கவே இல்லை. சித்தியும் அவரோட அம்மா இந்த லாஸ்ட் நிற்கிறார்ல அவரோட அம்மாவும் கிடைக்கல. உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர்? இப்போ 4 பேர் எங்கள் குடும்பத்தில். 4 பேர். அதில் 2 இப்போ இதுவும் சேர்த்து 2 பேர் தான் கிடச்சிருக்கு. இன்னும் 2 பேர் கிடைக்கும். தகவலும் கிடையாது அவங்கள பற்றி. திடீர்னு காலையில் டிவியில் பார்த்து தான் நாங்கள் இந்த அதிர்ச்சியான விஷயத்தை கேள்விப்பட்டது. யாரும் ஃபோன் பண்ணி சொல்கிறது குடும்பத்தில் யாருமே இல்லையே. இப்போ இது டிவியில் இந்த ஏரியா பற்றி இப்படி சொல்லும்போது நாங்கள் அங்கேருந்து பார்த்து அடித்து வண்டியெல்லாம் எடுத்து பார்த்து இங்கே விட மாட்டாங்க. அப்போ நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்கள் சுற்றி வீடு இருந்த இடத்தெல்லாம் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்த போது அவங்க தான் சொன்னாங்க அந்த ஏரியாவிலேருந்து ஒரு பாடி கிடச்சிருக்கு, ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள், உங்கள் சொந்தக்காரங்க யாராக இருந்தால் போய் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் போகும்போது தான் சித்தப்பாவோட பாடி அங்கே நிறைய பாடி கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. அந்த கூட்டத்தில் சித்தப்பா பாடி பார்த்து நாங்கள் அன்றைக்கி எடிட் பண்ணி அதை அன்றைக்கே நாங்கள் இது பண்ணி தகனம் பண்ணியாச்சு.
பாக்கி இருக்கவங்களாம் மிஸ்ஸிங். அன்னையிலேருந்து மிஸ்ஸிங் தான். அன்னையிலேருந்து தேடிட்டு தான் இருக்கோம். வரும் வர பாடியெல்லாம் பார்த்து நாங்கள் போய் டெய்லி வந்து ஹாஸ்பிட்டல் வந்து டெய்லி போய் பார்த்துட்ருக்கோம். இப்போ நேற்று ஒரு நாள் மட்டும் தம்பி தனியாக தான் வந்தான். நேற்று எங்களால் வர முடியல. சாயந்தரம் தான் நாங்கள் தெரிஞ்சது. பொதுவாக ஒருத்தங்க இறந்துட்டு அவங்களுடைய உடலை வாங்கும்போதே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எங்கள் சித்தப்பாவெல்லாம் பார்த்ததுமே எங்களுக்கு, ஏன்னா அப்படி நாங்கள் இருந்த ஆளுங்க தானே. அம்மாவோட தங்கச்சி புருஷன் தான் இருந்தாலும் நாங்கள் அப்படி இருந்த ஆளுங்க தான். உங்கள் அப்பா தான் இறந்த தம்பியோட அண்ணன் தான் எங்கள் பெரிய அண்ணன் தான். அது நான் வந்துட்டு பெரியம்மா பையன். இப்போவும் நாங்கள் நம்பவே இல்லை, நம்ப முடியல எங்களால். அந்த மாதிரி நடந்திருக்கு, அவங்கெல்லாம் போயிட்டாங்கங்கிற அந்த விஷயம். அந்த வீடெல்லாம் நாங்கள் போய் பார்த்தோம். அந்த வீடு இருந்த இடம்லாம் நேற்று போய் பார்த்துட்டு எங்களை தாங்க முடியும். வீடு இருந்த இடத்துலலாம் எங்களால் தாங்க முடியாது. அந்த மாதிரி இருக்குது அந்த வீடு இருந்த இடம். வீடு இருந்த இடமே இல்லை. நாங்களாம் சின்ன வயசில் எவ்வளோ ஓடி விளையாண்ட இடம் அந்த இடம். இந்த இடம்லாம் இப்போ 6 ஓடிட்டுருக்கு. வீடு இருந்த இடம்லாம் 6 தான் ஓடும். அப்பாவை கிடச்சிருச்சு. அப்புறம் அம்மா மிஸ்ஸிங்கு, சின்ன தம்பி மிஸ்ஸிங்கு, அப்புறம் அம்மாய் அப்பாவோட சிஸ்டர், அவர் 3 பேர் இருந்தால் 4 பேர் இருந்தால் வீட்டில் இருந்தாங்க. அன்றைக்கி காலையில் ஒரு 2 மணிக்கு இவர் தான் முதல்ல என்ன கூப்பிடணும். அப்போது ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அது வரைக்கும் நான் என்னோடய பிரதீட்சையில் ஒரு சின்னதாக போட்டிருச்சுன்னா அது அந்த அளவுக்கு தான் நான் நினச்சேன். அப்புறம் காலையில் நான் கல்பட்டாவில் தான் நான் தாஸ்கிறேன். அங்கே இருந்து காலையில் வண்டி எடுத்து வந்து இங்கேருந்து வந்து பார்க்கும்போது மொத்தமாக போயிருக்கு. வீடும் இல்லை, அங்கே இருக்கிற ஒரு 4-5 வீடு மொத்தமாக போயிருக்கு. நான் பின்ன ஒரு 12 மணி வரைக்கும், மத்தியானம் 12 மணி வரைக்கும் அங்கே தான் இருந்தோம். அப்புறம் தான் மேப்பாடிக்கு கிளம்பி வர்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி அங்கே இருந்து ஒரு கோல் வந்துருந்து. அப்பா மாதிரி இருக்குது, அங்கே கன்ஃபார்மாக இருக்குது. அப்போ அங்கே இருந்து அப்போ அந்த நிமிஷத்தில் கிளம்பி வந்தோம். கிளம்பி வந்து பார்க்கும்போது அப்பா தான் கரெக்டாக அப்பாவை அன்னைக்கே அங்கே மேப்பாடி ஸ்மசாலத்தில் கொண்டு போய் சம்ஸ்கரிச்சிரு. இங்கே அடக்கம் பண்ணி இருக்கிறது யாரு? இது என்னோட சின்ன பிரதர், சின்ன தம்பி. அந்த 126 அதாவது அவர் சின்ன. பாதி பேர் ஆளே எங்கே இருக்காங்கன்னு தெரியலன்றீங்க, வீடும் சுத்தமாக இல்லைன்றாங்க. இந்த மாதிரி கண்டிஷனில் எங்கே இருக்கீங்க? அவங்களுடைய உடலை போய் எங்கே பார்த்தீங்க? போலீஸ் என்ன வந்து உங்ககிட்ட சொன்னாங்க? இல்லை, அது இப்போ இங்கே கொண்டு வந்திருக்கிறது நிறைய പിന്നെ ஐடென்டிஃபை செய்ய பറ്റാത്ത ബോഡികൾ தான் இங்கே கொண்டு வந்திருக்குது. அதில் நம்ம டிஎன்ஏ என் பிரதர் பிளட்டு கொடுத்துருக்கு. இப்போ அதோட ரிசல்ட்டு 3 நாளுக்கு முடிஞ்சு சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. இப்போது இது ரொம்ப பிரச்சனை இருக்காதுச்சால் இந்த வாட்ஸ்அப்பில் எனக்கு ராத்திரி 9 மணிக்கு தான் இந்த ஃபோட்டோ நான் முதல்ல பார்க்குறது. அப்போ தான் அன்றைக்கி 11 மணிக்கே வந்து நேற்று ராத்திரி அப்போ அங்கே இன்னும் இல்லைன்னு சொன்னேன். இப்போ இன்றைக்கி ராவிலே வந்து தான் அவர் சொன்னால் இங்கே நம்பர் கிடச்சிருச்சு. அப்போ தான் வந்து பார்த்தோம். அதெல்லாம் இங்கேருந்து நிலம்பூர் ஆற்றுக்கெல்லாம் நிறைய ஓடி போயிருக்கு. நிறைய கை கால் தனியாக, உடம்பு தனியாக, அப்படியெல்லாம் வந்து நிறைய இது நாங்கள் பார்த்தோம். இங்கே இருக்கிறதுலாம் அப்படி இருக்கிறது தான் நிறைய. சிலவங்க அந்த ஒரு சின்ன மோதிரமோ, விரல மோதிரமோ, பால்சரமோ, கொலுசோ ஏதோ ஐடென்டி பண்ணி தான் அந்த போடி அவங்களுக்குன்னு கன்சல்ட் பண்ணிட்டாங்க, டிக்ளேர் பண்ணிவிட்டு கொண்டு வந்து. இது இப்போ கவர்மெண்ட்டே பண்ணது தான். அதாவது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத போடிங்க தான். அதுலேயே அப்படி தான் இப்போ தம்பி போடி வந்தது. ஏன்னா நாங்கள் இப்போ வந்து இன்றைக்கி தானே கண்டுபிடிச்சது தம்பியோடது வந்தது. அவங்க வந்துட்டு கண்டுபிடிக்காத போடிங்க தான். அதேமாதிரி இனி டிஎன்ஏ முடியும் போது அதுக்கு தான் இந்த நம்பர் வச்சுருக்காங்க. அந்த நம்பரில் நம்ம டிஎன்ஏக்கு ஈக்குவலாக வரும்போது இந்த இடத்துக்கு வந்து நம்பர் சொல்லுவாங்க, இதுதான் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர். அப்போ அதுக்கு தான் அந்த நம்பர் அடிச்சு வச்சுருக்காங்க. அப்போ அந்த டிஎன்ஏ மேட்ச் ஆகும்போது நம்ம இந்த நம்பர் சொல்லுவாங்க. அடக்கம் பண்ணியிருக்க நம்பர் வந்து மேட்ச் ஆச்சுன்னா இது அவங்க உறவினர் அப்படின்னா இதுதான் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு தான் இப்போ கவர்மெண்ட் அப்படி இது வச்சுட்டு இருக்க முடியல. இத்தனை காலமான போடி தானே, நாட்கள் ஆச்சு, ரொம்ப நாட்கள் ஆச்சு. ஃபேமிலி மெம்பர் எல்லாரும் இறந்த பிறகு அவங்களுக்கு பண்ண வேண்டியது ஒரு கடைசி மரியாதை ஒன்று இருக்கும். அது கூட நம்மளால பண்ண முடியல. எங்கள் சித்தப்பாவுக்கே நாங்கள் 3 பேர் தான் பண்ணது. வேறு எந்த ஒரு நாளும் வரவும் முடியல அந்த இடத்துக்கு. அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் அன்றைக்கி. இங்கே இருந்த பயங்கர மழையும் வர முடியாது. நாங்கள் 4 பேரும் வராமல் இருக்க முடியாதுன்னு சொல்லி பின்ன எங்கள் மாமா வந்தார், அம்மாவோட தான் தம்பி. நாங்கள்லாம் சேர்ந்து அவரை தகனம் பண்ணது. அங்கேயே அதுவும் இதேமாரி பொது மசானது தான். அதுவும் அவங்க கவர்மெண்ட்டு, அவங்க சேவாவர்த்தி அந்த சங்கடனை அவங்க தான் பண்ணாங்க, நாங்கள் பண்ணல.
நாங்கள் அதை அந்த கர்மத்தில் மட்டும் நம்பர் தான் கடைசியில் நம்பர் தான். அவருக்கு பிரச்சனை இல்லை, அவரை நாங்கள் தகனம் பண்ணியாச்சு. அதாவது நம்ம சடங்கு பிரகாரம் இருக்கிற பாக்கி இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் தம்பிக்கு நீ சித்தியெல்லாம் கிடைக்கிறதில்ல, அவங்கெல்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தேங்க்ஸ். தெம்பா இருங்க, பத்திரமா இருங்க. சாரிண்ணே, எனக்கு இந்த கண்டிஷன் புரியுது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நாங்கள் மைக்கை நீட்டி கேட்குறதே எங்களுக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்குது. என்ன நடந்தது, என்ன ஆச்சுன்னு கேட்குறது கஷ்டமாக தான் இருக்குது. நாங்கள் இதை பதிவு பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம், இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் ஏற்பட்டிருக்கும் போது கொஞ்சம் நம்ம தெம்பாக இருக்கணும். முக்கியமாக அரசும் அவங்க சைட்லேருந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுத்து இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக நேச்சரை வந்து சேவ் பண்ணியிருந்தால் நம்மளும் கண்டிப்பாக சேஃபாக இருக்கலாம். இந்த ஏரியிலேருந்து மேப்பாடியிலேருந்து இது வரைக்கும் 13 கிலோமீட்டர் இருக்குது. 13 கிலோமீட்டரில் நிறைய அந்த மாதிரி ஏரியா நிறைய இருக்குது. அந்த ஒர்க்கெல்லாம் கண்டிப்பாக சர்க்கார் சேஃபான இடம் கண்டுத்தணும். அதான் வயநாட்டில் ஏற்பட்ட மண் சரிவில் அடையாளம் தெரியாமல் உடல் பாகங்கள் தனித்தனியாக வந்த பிறகு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களுடைய உடல் வந்து டீகம்போஸ் ஆகிருக்குன்ற ஒரு கண்டிஷனில் அதிகாரிகள்லாம் ஒன்றா சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்டவங்களுடைய உடலை இங்கே தான் அடக்கம் செஞ்சுருக்காங்க. உடல் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல, பாகங்கள் தனித்தனியாக இருக்குது. இன்னொரு பக்கம் உடல் வந்து டீகம்போஸ் ஆகிருக்கு. ஸோ அதாவது ஃப்ளட்டு அந்த மண் சரிவு ஏற்பட்டு ஒரு 6 நாள் கழிச்சு அந்த உடல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அந்த கண்டிஷனில் இருக்கக்கூடிய உடலை ரொம்ப நேரம் வைக்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையில் அதிகாரிகள் எல்லாரும் இங்கே தான் வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இறுதி மரியாதையை கொடுத்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. நம்மளை சுற்றி இருக்கிறது என்ன பார்த்திங்கன்னா, ஒருத்தங்களுக்கும் இறுதி சடங்கு நடந்த பிறகு அவங்களுடைய மறைவு தோற்றம் தான் அவங்களுடைய பிறப்பு இறப்பு டேட்டெல்லாம் போட்டு பேரெல்லாம் வச்சு அவங்களுக்கான அடிக்கல் ஒரு கல் வச்சுருப்போம் இல்லையா, அவங்களோட நினைவு கல் ஒன்று வச்சுருப்போம் இல்லையா. இந்த இடத்துல அந்த நினைவு கல்லாக இருக்கிறது வெறும் நம்பர் தான். அடையாளம் தெரியாமல் இருக்கக்கூடிய அவங்களுடைய உடல் பாகங்களை இந்த மாதிரி ஒரு நம்பரில் எழுதி இந்த இடத்துல வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. நான் இங்கே ஒருத்தருடைய உறவினர்கிட்ட பேசும்போது அவர் சொல்கிறாரு, அவர் அவங்க ஃபேமிலியில் பாதி பேர் இறந்துட்டாங்க, இன்னும் பாதி பேருடைய உடல் கிடைக்கலன்றாரு. அந்த கண்டிஷனில் எப்படி வந்து போலீஸ் ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னா, 6 நாள் ஆயிடுச்சு, அதுக்கு மேலே பாடியை வச்சுக்க முடியாதுப்பா, அதனால் நாங்கள் வந்து தகனம் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இங்கே வந்து அடக்கம் பண்ணிட்டாங்க. அடக்கம் பண்ண பிறகு டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுப்பாங்க இல்லையா, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்கள் ஃபேமிலியிலேருந்து ஆள் காணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்ட பிறகு அதுக்கான டிஎன்ஏ எந்த உடலோட மேட்ச் ஆகிருக்குன்றது பார்த்துட்டு அந்த சீரியல் நம்பர் சொல்லுவாங்க. ஸோ இந்த சீரியல் நம்பரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருடைய டிஎன்ஏவாவது மேட்ச் ஆச்சுன்னா இந்த நம்பரில் இருக்கக்கூடியது உங்கள் உறவினர் தான் அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. அந்த சீரியல் நம்பரை பார்த்து தான் இறந்தது வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்றது புரியும். அதை பார்த்து தான் அவங்க வந்து அந்த சீரியல் நம்பரை பார்த்து தான் அவங்க ஃபேமிலி இறந்துருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சு வந்து பார்ப்பாங்க. என்னை சுற்றி இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அடையாளம் தெரியாமல் உடல் பாகங்கள் தனித்தனியாக இருக்கக்கூடிய நிலையில் போலீஸ் எடுத்துகிட்டு வந்து தகனம் செஞ்சுருக்காங்க. இவ்வளோதான் லைஃப் அப்படின்ற மாதிரி இருக்குது, இவ்வளோதான் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிற மாதிரி வெறும் ஒரு நம்பர் தான், கடைசியில் வெறும் நம்பர் தாங்க. இந்த மாதிரி நம்பரில் முடிஞ்சிடும் இவ்வளோதான் வாழ்க்கை அப்படின்னு. இங்கே இந்து யார், கிறிஸ்டின் யார், முஸ்லீம் யாருன்னு எதுவும் தெரியாது, நீ பணக்காரனா ஏழையான்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. கடைசியில் ஒரு நம்பர் தான் போலீஸ் கொடுப்பாங்க. அதை பார்த்து தான் உறவினர்கள் வந்து இறந்தது யாருன்றதை பார்த்து இங்கே வந்து அவங்களுடைய இறுதி மரியாதை அவங்க குடும்பத்தினர் வந்து பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அடக்கம் செய்யப்பட்ட உடல்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ரூம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மலர் வளையம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து கேரளா கவர்மெண்ட்டுன்ற விஷயத்த மலையாளத்தில் பொறிச்சிருக்காங்க போல. நான் இங்கே இருக்கவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். கேரளா கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இறந்தவங்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய விதமாக மலர் வளையங்களை இங்கே வச்சு அவங்களுக்கு மரியாதையை கொடுத்து, இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தெரியும். நேற்று தான் இவங்களுடைய உடலை வந்து நைட் டைமில் ஒரு 8-7 மணி அந்த அளவில் உடலை வந்து அடக்கம் செஞ்சாங்க. நாங்கள் முண்டக்கை, புஞ்சேரி மட்டம் இந்த மாதிரி பகுதிகளெலாம் போயிட்டு நடந்த விஷயங்களை பதிவு பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டுருந்தோம். போயிட்டுருக்கும்போது எங்களை நோக்கி ஒரு 4-5 ஆம்புலன்ஸு சரமாரியாக சருன்னு வந்துக்கிட்டே இருந்தது வேகமாக. என்ன இத்தனை ஆம்புலன்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது, ஏதோ பிரச்சனை போல் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா தான் தெரியுது, நாங்கள் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இருட்டிருச்சுன்னா இந்த முண்டக்கை பகுதியில் இந்த மண் சரிவு ஏற்பட்ட அந்த பகுதியை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே தோண்ட வேணாம்னு சொல்லிட்டு ஒரு இருட்டின பிறகு க்ளோஸ் பண்ணுறாங்க. நாங்கள் இருட்டின பிறகு கிளம்பிட்டோம். அந்த டைம்லாம் ஏகப்பட்ட ஆம்புலன்ஸ் வந்து போயிட்டு இருந்தது. அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு, அந்த டைமில் சில உடல்களை வந்து கண்டெடுத்திருக்காங்க. உடல்களை கண்டெடுத்த பிறகு அந்த டைம்லேயே அந்த பாடிஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு
அதுக்கான டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எடுத்துட்டு கவர்மெண்ட் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. பின்னர் அவங்களுடைய உடலை இந்த மாதிரி தகனம் செஞ்சு அவங்களுக்கான இறுதி மரியாதையை கொடுத்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. என்னை சுற்றி இருக்கக்கூடியவங்களாம் இங்கே முகாம் ஒன்று அமைச்சு இந்த இடத்துல தான் நேற்று வந்து அதுக்கான மரியாதையை கொடுத்து ப்ரேயர்ஸ்லாம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இங்கே அடக்கம் செஞ்சாங்க.